வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி எக்கனாமிக்ஸ் பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்திய பொருளாதார அமைப்பு, நில சீர்திருத்தங்கள், வேளாண்மை மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி, ஊரக நலம்சார் திட்டங்கள், இந்த டாபிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய பொருளாதார அமைப்பு. இந்திய பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, கலப்பு பொருளாதாரம். இந்தியாவோட பொருளாதாரமே எப்படின்னா கலப்பு பொருளாதாரம். அது தனியார் துறையும் இருக்கும், அரசு துறையும் சேர்ந்ததாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதனோட அமைப்பு முறை, பொருளாதாரத்தோட நிலை எப்படி, இந்தியாவோட கரண்ட்டு பொருளாதார நிலை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் இந்திய பொருளாதாரத்தோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, குறைந்த தனிநபர் வருமானம். மற்ற வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடும்போது தனிநபர் வருமானம் குறைவாக தான் இருக்குது. இது நம்மளுக்கு நெகட்டிவ் தான். ஏன்னா நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகம், அதனால் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். கடுமையான மக்கள் தொகை அழுத்தம். மக்கள் தொகை அழுத்தம் அப்படிங்கிறது வளர்ச்சி வளர்ந்துட்டே இருக்குது. அதாவது மக்களோட வாழ்கிற பரப்பளவு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அதாவது மக்கள் தொகை அழுத்தம் அப்படிங்கிற டேர்மில் இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இந்தியாவில் 2011-12 கணக்கெடுப்பின்படி 269.3 மில்லியன் மக்கள் வறுமையில் வாழ்கிறாங்க. வறுமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, குறைந்தபட்ச அளவு, அதாவது தினமும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான உணவு அளவை குறிப்பிடுறாங்க. அந்த அளவு கூட சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்கள தான் வறுமையின் கீழ் விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கிராமப்புறங்களில் குறைந்தபட்ச உணவு அளவு 2400 கலோரி ஆகும். நகரப்புறங்களில் குறைந்தபட்ச உணவு அளவு 2100 கலோரியாகவும் இருக்குது. இந்த குறைந்தபட்ச அளவு கூட உட்கொள்ள முடியாத நிலையத்தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா வறுமை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது விவசாயத்தை மையமாக கொண்ட பொருளாதாரம். இந்தியாவோட முதன்மை பொருளாதார அமைப்பு எது அப்படின்னு பார்த்தாவே விவசாயமாக தான் இருக்குது. இங்கே முக்கியமான தொழில்துறையை விட விவசாயத்தான் முக்கிய துறையாக இருக்குது. அதனால் இந்தியாவோட பொருளாதார நிலை இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. ஆனால் இது இப்போ முன்னேறி கொண்டு தான் இருக்குது. திட்டமிட்ட பொருளாதாரம். திட்டமிட்ட பொருளாதாரம்னா நம்ம பட்ஜெட் போட்டு தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொள்வோம். அதனால திட்டமிட்ட பொருளாதாரம். எல்லா நாடும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயுமே திட்டமிடாத பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அடுத்தது 2025 பட்ஜெட்டு. இந்த வருஷம் இப்போ இது கரண்ட் அஃபேர்ஸு. இப்போ நம்மளுக்கு போட்டிருக்கிற பட்ஜெட் படி ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025-26 ஆண்டுகளில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. 6.4% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 2025-26 மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும், growth எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6.3 6.8% வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது அப்ராக்சிமேட்லி. ஆனால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்த உலக அளவில் சராசரியாக பொருளாதார வளர்ச்சி 2023 படி இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி சதவீதம் எவ்வளோனா 3.3%. பொருளாதாரத்தோட எக்கனாமிக்கல் growth ரேட்டிங் 3.3% தான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இது மற்ற நாடுகளோட ஒப்பிடும் பொழுது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அதிகம்தான். பொருளாதார தரவரிசையில் 2010 9வது இடத்துல இருந்தோம், மிகப்பெரிய பொருளாதார நாட்டில். 2019 5 இடத்துக்கு போனோம். ஆனால் 2020-21 கோவிட்னால மறுபடியும் 6வது இடத்துக்கு வந்தோம். இப்போ 2025 ஆண்டில் 4வது இடத்துக்கு போவோன்னு பார்க்கலாம். இந்த இயர் முடியும் போது நம்மளோட எக்கனாமிக் growth எந்த ரேட்டுக்கு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. 2024-25 மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா
6.5%. அது வந்து 2025-26க்கு வந்து 6.8ன்னு கணிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து 2024-25ஓட ஜிடிபி growth என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.5%. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். அடுத்து ஜிடிபி ரேட்டின் படி உலக அளவில் இந்தியாவின் இடம், அதாவது ஜிடிபி ரேட்டின் படி உலக அளவில் இந்தியாவின் இடம் 4வது இடம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் பார்த்தா இந்தியாவது வந்து 4வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல அமெரிக்காவும், 2வது இடத்துல சைனாவும், 3வது இடத்துல ஜெர்மனியும், 4வது இடத்துல இந்தியாவும், 5வது இடத்துல ஜப்பானும் இருக்குது. அடுத்தது 2015 முதல் 25 வரையிலான ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து 66% வந்து உயர்ந்திருக்குது. அதாவது கடந்த 10 வருஷமா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 66% உயர்ந்திருக்குது. இந்திய பொருளாதாரம் வந்து $3.8 டிரில்லியன் மாறி உள்ளது. எக்கனாமிக்கல் நாடாக, அதாவது 5வது இடத்துக்கு முன்னேறி உள்ளது. அடுத்தது தேசிய மகிழ்ச்சி, மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பூடான் அரசர் வந்து ஜிகாமே சிங்கே வாங்ஷாக் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து மொத்த உள்நாட்டு ஜிடிபி ரேட்டை விட ஜிஎன்ஹெச் தான் முக்கியம், பொருளாதார வளர்ச்சியை விட மக்களோட தேசிய மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் சொன்னதை பொறுத்து அதை பல நாடுகள் வந்து நாட்டோட மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சிக்கு ஒரு 4 தூண்கள் இருக்குது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன். இதெல்லாம் வந்து ஜிஎன்ஹெச்சின் 4 தூண்கள். எங்கெல்லாம் வந்து இந்த ஜிஎன்ஹெச்எஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அதன் மூலமாக இது இந்த 9 களங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மெஷர்மெண்ட் பண்ணி தான் ஒரு நாட்டோட தேசிய மகிழ்ச்சியை வந்து சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சாரம், நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல், வாழ்க்கை தரம். இந்த 9 களங்களை வச்சு தான் ஜிஎன்எஸ்ஸை மெஷர் பண்ணுவாங்க. அடுத்த டாபிக் பொருளாதார அமைப்பு. இது இந்தியாவோட பொருளாதார அமைப்புக்கு கீழே தான் இந்த டாபிக் வரும். பொருளாதாரம்னா அன்றாட தேவைகள்னா நுகர்வோர் பொருட்கள் எனப்படும். நம்மளுக்கு எக்கனாமிக்கல் மீனிங்கில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் என்னன்னா நுகர்வு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேமிப்பு என்னது அப்படின்னு பார்த்தா, கையில் இருக்கிற வருமானத்தில் செலவு போக எதுக்காக தேவைக்காக நாம் சேர்த்து வைக்கிற பணத்தின் மதிப்பை தான் என்னன்னு சொல்லுவோன்னா சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இங்கே இந்தியாவில் வந்து தொழில்களை வந்து ஒரு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு முதல் நிலை தொழில் அப்படின்னா மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில்னு சொல்லுவாங்க. மூலப்பொருட்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல? இப்போ இதில் இந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்களை சேகரித்தல், மரம் வெட்டுதல், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல். இதெல்லாம் வந்து மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அரிசி உற்பத்தி ஆனால் தான் அதை கொண்டு போய் ஆலைகளில் வந்து தயாரித்து அதை வந்து பேக் பண்ணி மக்களுக்கு பயன்படக்கூடிய முறையில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்கு சில ப்ராசஸ் நடக்கும். அதைத்தான் வந்து என்ன பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உற்பத்தி அப்படிங்கிறதுல தான் முதல் நிலை தொழில்களில் வருது. இப்போ அரிசியை விளைவிக்கிறதா தான் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். அதனால் இதெல்லாம் மூலப்பொருட்கள் சார்ந்த துறை அப்படிங்கும்போது இதை முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை தொழில்கள் அப்படிங்கிறது என்னன்னா,
முதல் நிலையில் தொழில்கள் மூலம் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் இருந்து இயந்திரங்கள் மூலமான அன்றாட தேவைகள் பொருட்கள் வர உற்பத்தி செய்யறதா இரண்டாம் நிலை தொழில்கள், அதாவது தொழில்துறை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அரிசியை விளைவிச்சு விவசாயி கொடுத்தாங்களா, அதை எடுத்துட்டு போய் ரைஸ் மில்ல பக்குவப்படுத்துறாங்கல்ல, அதெல்லாம் இரண்டாம் நிலை துறைகள்ல வரும். அரிசியும் அப்படித்தான். இப்போ அதே மாதிரி மீனை பிடிச்சாங்க அப்படின்னா, மீனை பிடிச்சிட்டு மீனவர்கள் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எப்படி மக்களிடத்தை கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு குடோன் வச்சுருப்பாங்க, அந்த பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பக்கமாக டிரான்ஸ்போர்ட் மூலிமா கொண்டு போய் எங்கெங்கே கொடுக்கணுமோ அந்த மாதிரி செய்கிறாங்கள. இந்த மாதிரி ப்ராசஸுக்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பரிமாற்றம். இந்த பரிமாற்றத்தில் ஈடுபடுற இரண்டாம் நிலை தொழில்களை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூன்றாம் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படிங்கிறது மக்களோட அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குகிறது. சேவைத்துறையை தான் இப்போ அரிசியை உற்பத்தி பண்ணியாச்சு, ரைஸ் மில்ல எல்லாம் பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் மக்கள் இடத்துல எப்படி கொண்டு போகணும்னா கடையில் கொண்டு போய் கொடுத்தா தான் அங்கேருந்து மக்கள் டைரெக்டாக வாங்குவாங்க. அப்போ அங்கே எப்படி கொண்டு போவாங்க, அதுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில்களில் வரும். மக்களின் அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குகிறது. மக்களிடம் பொருட்களை கொண்டு சேர்க்கும் துறைகளே சேவைகள். அதாவது போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி, இதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில்கள் கீழே வரும். போக்குவரத்துல என்னென்னா சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து. அது தொலைத்தொடர்புனா அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகத்துல பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்வது வர்த்தகம். வங்கின பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள். இதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூலப்பொருட்கள் பயன்படுத்தும் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துறாங்க. என்னென்ன வகைனா வேளாண்மை அடிப்படை தொழில்கள், காடு சார்ந்த தொழிற்சாலைகள், கனிம தொழிற்சாலைகள், கடல் சார்ந்த தொழிற்சாலைகள். வேளாண்மை அடிப்படை தொழிற்சாலைகள் அப்படின்னா பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல், இதெல்லாம் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள். காடு சார்ந்த தொழிற்சாலைகள்னா காகித தொழில், மர ஜாமான்கள், கட்டுமான பொருட்கள், இதெல்லாம் காடு சார்ந்த தொழிற்சாலைகள். கனிம தொழிற்சாலைகள்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம். கடல்சார் தொழிற்சாலைகள்னா கடல் உணவுகளை பதப்படுத்துதல். இதெல்லாம் பேசிக், அதாவது இந்தியாவோட பொருளாதார அமைப்புகளை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை. இந்த வேளாண்மையை பார்த்துட்டு இது ரெண்டும் மிங்கிளாகி தான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். வேளாண்மை அப்படிங்கிறது 1950வது ஆண்டில் நம்ம நாட்டு மொத்த வருமானத்தில் 50% வேளாண்மை தான் இருந்துச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க வேளாண்மையை தான் நம்பி இருந்தோம். இந்தியாவோட முதுகெலும்பே வேளாண்மையாக தான் இருந்துச்சு. இப்போவும் அப்படித்தான். 53% வேளாண்மையும் மற்றும் வேளாண்மை சார்ந்த துறைகளவே நம்பி மக்கள் இருக்காங்க. வேலை வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. தொழில்துறை முன்னேற்றம், பன்னாட்டு வாணிபம், முதலீட்டுக்கு ஆக்கமும் முதலீடும், இதெல்லாம் வேளாண்மையிலிருந்து தான் கிடைச்சிச்சு. பொருளாதாரத்தோட வேளாண்மையிலோட பங்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்களின் பங்களிப்பு, அங்காடியில் பங்களிப்பு, உற்பத்தி காரணிகளின் பங்களிப்பு, அயல்நாட்டு வாணிபத்திற்கு பங்கேற்பு. பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும் வேளாண்மை தான் பயன்படும், அங்காடியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் வேளாண்மை தான் பயன்படும், உற்பத்தி காரணிகளோட பங்களிப்புன்னு வேளாண்மையிலேருந்து கிடைக்கும், அயல்நாட்டு வாணிபத்திற்கும் வேளாண்மை பயன்படுது அப்படின்னு சொல்லி இந்த 4 காரணங்களுக்கு வேளாண்மை பயன்படுதுன்னு சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. இந்தியாவின் வேளாண்மை பயிர்களும் பயிர் வகைகளும். முதன்மை பயிர்கள் அரிசி, கோதுமை, சோளம், தானியங்கள், பருப்பு. பணப்பயிர்கள் அப்படின்னா கரும்பு, சணல், பருத்தி, தேயிலை, காபி, நிலக்கடலை, எண்ணெய். வேர்க்கடலை உற்பத்தியில் இந்தியா முதலிடம். அதாவது இந்தியாவில் வேளாண்மை பயிர்கள் என்னென்ன அப்படின்னா 2 வகையாக இருக்கும். முதன்மை பயிர்கள், பணப்பயிர்கள். முதன்மை பயிர்ங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய பயிர்கள் முதன்மை பயிர்கள். பணப்பயிர்கள்னா மக்களோட பயன்பாட்டை விட அதை ஏற்றுமதி செய்யறதுக்காகவே பண்ணுவாங்க, அது மூலிமா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், அதனால அதை பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி, கோதுமை, சோளம், தானியங்கள், பருப்புலாம் நம்ம
டெய்லி யூஸ் பண்ணுறது. இந்தியாவிலேயே உள்நாட்டு நுகர்ச்சி அதிகம், அதனால இது வந்து முதன்மை பயிர்கள். பணப்பயிர்கள்னா கரும்பு, சணல், பருத்தி, தேயிலை, காபி, நிலக்கடலை, எண்ணெய் இதெல்லாமே வந்து பணப்பயிர்கள். வேர்க்கடலை உற்பத்தியில் வந்து இந்தியா முதலிடத்துல இருக்குது உலக அளவில். ஓகே, அடுத்தது வேளாண்மைக்காக அரசு கொண்டு வந்த முக்கிய வேளாண்மை திட்டங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு கழகம். சராசரி அளவிற்கு குறைவாக உள்ள மாவட்டங்களில் வந்து அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் உற்பத்திக்காக கொண்டு வந்த திட்டம் தான் தேசிய உணவு பாதுகாப்பு கழகம். ராஷ்டிரியா கிருஷ் விகாஸ் யோசனா அப்படிங்கிறது வந்து வேளாண்மை மற்றும் அதன் பிரிவுகளின் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு, அதாவது வானம் பார்த்த பூமியா இருந்த 600 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்க வந்து இங்க கீழே ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த பருப்பு வளர்ச்சி திட்டம், தேசிய புரத கூட்டல் மிஷன், துரிதப்படுத்தப்பட்ட தீவன வளர்ச்சி திட்டம், மானாவாரி பகுதி வளர்த்த திட்டங்களை இதெல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமா அங்க வந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஸ்கீம். அடுத்தது தேசிய தோட்டக்கலை இயக்கம், என்ஹெச்எம். என்ஹெச்எம் அப்படிங்கிறது வந்து அதனோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தரமான செடி சான்றுகளை வழங்கணும், உற்பத்தி திறனையும் பெருக்கணும், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் பரப்புதல், அறுவடைக்கு பிந்தைய கட்டமைப்பு உருவாக்குதல், சந்தையை மேம்படுத்தல். விவசாயிகளுக்கு தேவையான செடி அவங்க பயன்படுத்துறதுக்கு வந்து தரமா இருக்குதா அப்படிங்கிற சான்றிதழை கொடுக்கணும். உற்பத்திக்கு தேவையான வந்து பொருட்களை வந்து விவசாயிகளுக்கு வழங்கணும். அதாவது எந்த பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆலோசனையை வந்து இது விவசாயிகளுக்கு வழங்கணும். அறுவடைக்கு பின்ன அவங்க எப்படி வந்து அதை சேல்ஸ் பண்ணலாம், கொண்டு போய் மக்களிடத்து சேர்த்துலாம், சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளை வந்து விவசாயிகளுக்கு வழங்குறதா இந்த தேசிய தோட்டக்கலை இயக்கத்தோட பணிகள். அடுத்தது இ சப்பல் அப்படின்னு என்னன்னா, கிராமப்புற விவசாயிகளுக்கு இணைய வசதியாகும். இதில் என்னென்னா, நாடு முழுவதும் 6500 கணித மையங்கள், சராசரியாக 600 விவசாயிகளுக்கு ஒரு மையம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இ சாப்பல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் விவசாயிகள் தங்களோட பொருட்களை தானே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட பெனிஃபிட். அடுத்தது தேசிய வேளாண் பொருட்களின் கூட்டுறவு சந்தை, என்ஏஎஃப்இடி 1958ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டுச்சு. இது மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் கீழே பதிவு பெற்றிருக்குது. கூட்டுறவு சந்தையை உருவாக்குதல், வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பெருக்குதலை 1958 கொண்டு வந்தது. அது கீழே தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் கூட்டுறவு சந்தைகள் இருக்குது. அடுத்தது தேசிய வேளாண் கொள்கை 2000 வந்து அக்ரிகல்ச்சுரல் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி என்னன்னா, 2002-2003ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் வந்து வேளாண் காப்பீட்டு நிறுவனம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த வேளாண்மை அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அதனோட பணிகள் என்னன்னா, விவசாயிகளுக்கான காப்பீட்டு உதவிகளை செய்யணும். அதை நடைமுறைப்படுத்தியது வந்து 2002-2003 நடைமுறைப்படுத்தினாங்க. தேசிய வேளாண் காப்பீட்டு கழகம் இயற்கையாக சேதம் எவ்வளோ ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி காப்பீட்டு நிதியை வந்து விவசாயிகளுக்கு அளிக்கிறதா ஏதாவது மழை பெஞ்சாலோ இல்லை ஏதோ ஒன்று சேதாரம், இயற்கையாக ஏற்பட்ட சேதாரங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு காப்பீடு அளிக்கிறதா இந்த தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தோட நோக்கமாகும். அதுக்கு அடுத்தது மாற்றியமைக்கப்பட்ட தேசிய வேளாண்மை. விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க நஷ்டஈடாக 25% உடனடியாக தரப்படும். நஷ்டஈடு அறுவடை காலத்திற்கு பிறகே வழங்கப்படும். நம்ம டிவிலாம் பார்க்குறோம்ல, மழை வந்துச்சுன்னா விவசாயிகள் வந்து எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்கன்னு. அது ஆல்ரெடி நம்மளோட மாற்றியமைக்கப்பட்ட தேசிய வேளாண் கொள்கைப்படி இது மத்திய அரசு கொண்டு வந்தது. அடுத்தது வந்து நீடித்த வேளாண்மைக்கான தேசிய இயக்கம், நேஷனல் மிஷன் ஃபார் த சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், அதாவது பயிர்களுக்கும் காடுகளுக்கு சேர்ந்த திட்டம். 10 அம்சங்களை செயல்படுத்தக்கூடியது. அடுத்தது ரக்ஷியா கிருஷ் விகாஸ் யோஜனா, ராஷ்டிரியா கிருஷ் விகாஸ், அது ஆல்ரெடி போட்டதா 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கின வேளாண்மையில் உள்ள பிரச்சனைகளை களைவது. அடுத்தது மானாவாரி மேம்பாட்டு திட்டம்.
ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் திட்டத்தின் துணை திட்டம் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இதெல்லாம் என்ன அப்படின்னா வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக அரசு கொண்டு வந்த திட்டங்கள். தேசிய உணவு பாதுகாப்பு கழகம், ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, தேசிய தோட்டக்கலை இயக்ககம், சேப்பல், தேசிய வேளாண் பொருட்களின் கூட்டுறவு சந்தை, தேசிய வேளாண் கொள்கை, தேசிய வேளாண் காப்பீட்டு கழகம், நீடித்த வேளாண்மைக்கான தேசிய இயக்கம், மானாவாரி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்தது இந்தியாவின் பசுமை புரட்சி. வேளாண்மையை மேம்படுத்துறதுக்கு அரசு பல முயற்சிகளை கொண்டு வந்துச்சு. பசுமை புரட்சி அப்படிங்கிறது 1966 67 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதனோட முக்கிய நோக்கம் அதாவது உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தணும், வேளாண்மையில் இந்தியா முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது கொண்டப்பட்டது. இதனோட நோக்கம் ஆண்டு வளர்ச்சியை 6% உயர்த்தணும், பாசன வசதி பகுதிகளில் உற்பத்தியை 2 மடங்கா உயர்த்தணும், நீர் மேலாண்மையை அதிகரிக்கணும், மழைநீர் சேகரிப்பு, மண் வளத்தை சீர் செய்தல், பலவித பயிர்களை விளைவித்தல், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கணும், விவசாயிகளுக்கு எளிதில் கடன் கிடைக்க செய்தல், அங்காடி செயல்பாடுகளை அதிகரித்தல், நில சீர்திருத்தத்தில் கவனம் செலுத்துதல். இதெல்லாம் பசுமை புரட்சியின் நோக்கங்கள். அடுத்தது முதல் பசுமை புரட்சி 1966 67 அறிமுகப்படுத்துச்சு. அடுத்தது மறுபடியும் இரண்டாவது பசுமை புரட்சி 8GF 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கான காரணங்கள் எதிர்த்து அப்படின்னா, உலர்நில சாகுபடி பயனடையவில்லை, நடுநிலை அளவுள்ளதாகவும் இல்லை. அதனால இரண்டாவது பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் என்னென்ன பண்ணா, கரிம விவசாயம், அதாவது தாது உரங்கள், ரசாயன பூச்சி மருந்துகள் இல்லாத சாகுபடி. ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சியில நாங்கள் நிறைய வேளாண்மை உற்பத்தியை மட்டும்தான் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனால் சில டிராபேக் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி கட்டுற விதமாக தான் இரண்டாவது பசுமை புரட்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதில் கரிம விவசாயம், தாது உரம், ரசாயனம் இல்லாத சாகுபடி, பசுமை விவசாயம், உயிர்வள ஆய்வு விவசாயம், வெள்ளை விவசாயம் அப்படிங்கிற வைக்கோல் புரட்சி, இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் கொண்டு வந்து தான் இந்த இரண்டாவது பசுமை புரட்சியை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வெள்ளை விவசாயம் அப்படின்னா பூஞ்சைகளை பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ளும் முறை தான் வெள்ளை விவசாயம். வைக்கோல் புரட்சி அப்படின்னா இது ஒரு இயற்கை விவசாயம். உழவு செய்யாமல், வயல்களில் அதிக தண்ணீர் இல்லாமல், களை எடுக்காமல், ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகள் மற்றும் மூலிகை மருந்து இன்றி செயல்படும் சாகுபடியாம. அப்படியே வைக்கோல்களை உழவு ஓட்டி அப்படியே காய வச்சு அதை மண்ணுக்கு உரமா போட்டு அதுக்கப்புறம் விவசாயம் செய்வாங்க. இதில் தான் வைக்கோல் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேசிய விவசாய கொள்கை 2000. தேசிய விவசாய கொள்கை 2000 படி புதிய வேளாண் புரட்சி, அதாவது வானவில் புரட்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. அதன்படி ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம். இப்போ பச்சை என்றால் வேளாண்மையின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, நீலம் மீன் உற்பத்தியை அதிகப்படுத்துறது, பழுப்பு அப்படிங்கிறது தோல் கோகோ உற்பத்தி, தங்க நிறம்னா தோட்டத்துறை வளர்ச்சி, தேன் உற்பத்தி. இதெல்லாம் தங்க நிறத்தில் வரும். பச்சை உணவு தானிய உற்பத்தி, புகை வண்ணம் உர புரட்சி, ஊதா வெங்காய உற்பத்தி, இறால் உற்பத்தி, சிவப்பு மாமிசம் தக்காளி உற்பத்தி, வட்டம் உருளைக்கிழங்கு, வெள்ளி முட்டை கோழி உற்பத்தி, நூல்னா பருத்தி உற்பத்தி, கருப்புனா பெட்ரோலிய உற்பத்தி, வெள்ளைனா எண்ணெய் உற்பத்தி, தங்க நூல்னா சணல் உற்பத்தி. இதெல்லாம் என்ன அப்படின்னா தேசிய விவசாய கொள்கையின்படி கொண்டு வந்த புரட்சிகள். இந்த கலர்ஸை வச்சு எதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது. அடுத்தது உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அமைப்பு 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவில் உணவு பிரச்சனை, அதாவது உணவு பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா, அளவு சார்ந்தவை, தரம் சார்ந்தவை, பகிர்வு சார்ந்தவை, பொருளாதாரம் சார்ந்தவை. உணவு பிரச்சனையே 4 வகையாக பிரிச்சிருக்காங்க.
அதாவது அளவு எந்த அளவுக்கு இருக்கும், தரம், அப்புறம் கொடுக்கறதல், பகிர்தல்ல, பொருளாதாரத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இருக்கு. உணவு பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேகமான மக்கள் தொகை வளர்ச்சி, குறைவான வேளாண்மை உற்பத்தி திறன், இயற்கை சீற்றங்கள், பணப்பயிர்களின் வளர்ச்சி, நுகர்வுத் தன்மையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உணவுக்கான வருமான தேவையில் ஏற்பட்டுள்ள உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், நகரமயமாதல், பதுக்கல் மற்றும் கள்ள சந்தை. அதாவது வேகமான மக்கள் தொகைச்சியினால எல்லாத்துக்கும் எல்லா மாதிரியான உணவு கிடைக்குதானே இல்லை. பணக்காரர்கள் சாப்பிட்ற உணவு முறை வேற, ஏழைகள் சாப்பிட்ற உணவு முறை வேற. இதுக்கு காரணம் நிறைய சொல்றாங்க. அதுல பொருளாதார முன்னேற்றம் அப்படிதான், நகரமயமாதல் அதனால. அப்புறம் பதுக்கல் அப்படிங்கிறது வந்து விலையெல்லாம் அதிகமாயிரும். கள்ளச்சந்தைனால பதுக்க விலை உயரும். இதெல்லாம் வந்து உணவுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அரசோட சிறப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட மலிவு விலை துணிக்கடைகள். அடுத்தது அரசின் சிறப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கட்டுப்படுத்தப்பட்ட மலிவு விலை துணிக்கடைகள், சிறப்பு அங்காடிகள், மண்ணெண்ணெய் சில்லறை விற்பனையாளர்கள், இதெல்லாம் வந்து அரசோட சிறப்பு திட்டங்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு. அடுத்தது சிறப்பு அங்காடிகள், மண்ணெண்ணெய் சில்லறை விற்பனையாளர்கள், இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அடுத்தது பண்டங்களை வழங்கும் பொறுப்பு. பண்டங்களை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து பிரித்து விட்டுட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோதுமை அரிசியை வந்து இந்திய உணவுக் கழகமும், மண்ணெண்ணெயை வந்து இந்திய எண்ணெய் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்துக்கு கீழேயும், மைக்கா நிலக்கரி இதெல்லாம் வந்து இந்திய நிலக்கரி லிமிடெட் கீழேயும், நெசவு பொருட்கள் வந்து இந்திய நெசவு கழகத்துக்கு கீழேயும், சமையல் எண்ணெய் வந்து சமையல் எண்ணெய் வந்து மாநில வாணிப கழகத்திற்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது உணவு பிரச்சனையை போக்குறதுக்கு வந்து பண்டங்கள் வழங்குற பொறுப்பை வந்து ஒவ்வொரு துறைகளுக்கு கீழேயா பிரித்து விட்டுட்டாங்க. கோதுமை அரிசி இந்திய உணவு கழகமும், மண்ணெண்ணெயை இந்திய எண்ணெய் ஆயில் கழகமும், நிலக்கரியை வந்து இந்திய நிலக்கரி லிமிடெட்டும், நெசவு பொருட்களை வந்து இந்திய நெசவு கழகமும், சமையல் எண்ணெயை வந்து மாநில வாணிப கழகமும் பகிர்ந்தாங்க. அதன் மூலமாக தான் வந்து அந்த பொருட்கள்லாம் வழங்கப்படுகிறது. அடுத்தது கூட்டுறவு கடன் சங்கங்கள். இது வந்து வேளாண்மை முன்னேற்றத்துக்காகவும் விவசாயிகளுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் ஆகும். இது கீழே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு குறுகிய நடுத்தர கால கடன்களை தருகிறது. கூட்டுறவு கடன் சங்கங்கள் வந்து விவசாயிகளுக்கு குறுகிய நடுத்தர கால கடன்களை தரும். நிலவள வங்கிகள், லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து 1929 கூட்டுறவு மைய நில அடமான வங்கி, சென்னை வாணிப வங்கி மூலமா ஏற்படுத்தப்பட்டிருக்குது 1929. இது வந்து விவசாயிகளுக்கு கடன் தரதான் இதோட மெயின் நோக்கமும். அடுத்தது விவசாயிகளுக்கு வந்து குறுகிய கால கடன்கள் மூலமா டிராக்டர்கள், மின் விசை குழாய்கள் போன்றவை வந்து வழங்கப்படுகிறது. டிராக்டருங்கிறது அந்த பம்பு, மோட்டார், அதைத்தான் வந்து அதெல்லாம் கொடுப்பாங்க. கடன்கள் வந்து கொடுத்து விவசாயிகளுக்கு தராங்க. அடுத்தது வட்டார கிராம வங்கி, ரிலிஜினல் ரூரல் பேங்க், கிராம அளவு வங்கி. 1975 அக்டோபர் 2-5 வரைக்கும் வட்டார கிராம வங்கிகள் வந்து நிறுவப்பட்டுச்சு. மத்திய அரசு மற்றும் இந்தியன் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி செயல்படும். அதாவது கிராமங்களுக்கு வந்து கடன் தரக்காக இந்த வட்டார கிராம வங்கிகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க 1975. வேளாண் மற்றும் கிராம வளர்ச்சிக்கான தேசிய வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கியில வேளாண் கடன் பணிகளையும் வேளாண்கள் மறுநிதி வளர்ச்சி கழகத்தின் பணிகளையும் செய்யும் நோக்கோடு அமைக்கப்பட்டது வந்து வேளாண்மை மற்றும் கிராம வளர்ச்சிக்கான தேசிய வங்கி அப்படிங்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி ப்ளஸ் வேளாண் வளர்ச்சி கழகத்தின் பணிகளை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது. 1982 வந்து பாராளுமன்றத்தின் சட்டத்தின்படி நிறைவேற்றப்பட்டுச்சு.
மூலதனம் வந்து மத்திய மற்றும் ரிசர்வ் வங்கி, மத்திய அரசு 50%மும் ரிசர்வ் வங்கி 50% கொடுத்து இதை உருவாக்குனாங்க. இது வந்து மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் வட்டார கிராம கூட்டுறவு வங்கிகளுக்கும் பிற நிதி நிறுவனங்களுக்கு வந்து குறுகிய கால, இடைக்கால மற்றும் குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்டகால கடன்களை வந்து வழங்குகிறது. எது அப்படின்னா வேளாண்மை மற்றும் கிராம வளர்ச்சிக்கான தேசிய வங்கி. அடுத்தது பார்த்தோம்னா விவசாய பயிர்களும் முன்னணி உற்பத்தி மாநிலங்களும். மேற்கு வங்காளம் என்னென்ன உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தா நெல், சணல். மேற்கு வங்காளத்தில் வந்து நெல், சணலை உற்பத்தி செய்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து கோதுமை, கரும்பு உற்பத்தி செய்கிறாங்க. கேரளாவில் வந்து ரப்பரு, தேங்காய், நறுமண பொருட்கள் வந்து கேரளாவில் உற்பத்தி செய்யப்படுது. கர்நாடகாவில் வந்து கேழ்வரகு, காபி. மகாராஷ்டிராவில் வந்து கம்பு, சோளம். ஆந்திராவில் புகையிலை, மிளகாய். குஜராத்தில் வந்து பருத்தி, நிலக்கடலை. அசாமில் தேயிலை. மத்திய பிரதேசத்தில் பருப்பு வகைகள். இதெல்லாம் என்னென்னா விவசாய பயிர்களும் முன்னணி உற்பத்தி மாநிலங்களும். அடுத்த டாபிக் இதோட வந்து வேளாண்மை முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் வந்து தொழில் வளர்ச்சி. இதில் அடுத்து இன்னொரு டாபிக் இருக்கும், நில சீர்திருத்தங்கள். நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து லேண்ட் ரீஃபார்மர்ஸ். நில சீர்திருத்தத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமதர்ம சமுதாய அமைப்பு. நில சீர்திருத்தத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா சமதர்ம சமுதாய அமைப்பு. வேளாண்மை அமைப்பை மாற்றுதல், நில உடைமைகளை சுரண்டுதலை தடுத்தல், உழவனுக்கே நிலம் சொந்தம், அடிப்படை நில அளவை விரிவுபடுத்துதல், நில அமைப்பை கிராமத்திற்கு ஏற்றவாறு செய்தல், வேளாண்மை உற்பத்தி திறனை அதிகரித்தல், உள்ளூர் மேம்பாட்டை சமப்படுத்துதல். அதாவது லேண்ட் ரீஃபார்ம் அப்படிங்கிறதோட முக்கிய நோக்கம் வந்து விவசாயிகளுக்குன்னு அதை பயன்படுத்திட்டு வரவங்களுக்கு வந்து நியாயமான முறையில் வந்து அவங்களுக்கு நிலம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வந்துச்சு. நிறைய இது கீழே லேண்ட் ரீஃபார்முக்கு கீழே நிறையா ரூல்ஸு, அதுக்கான தனி அரசாணைகளே இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து புக்கில் இருக்கிற முக்கியமான டாபிக் மட்டும் பார்க்கலாம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நில உடைமை சுரண்டுதலை தடுக்கிறது, உழவனுக்கே நிலம் சொந்தம், இந்த 7 டாபிக் வரும். நில சீர்திருத்த முறைகளில் வந்து என்னென்ன வரும்னா அரசு சலுகையிலான கூட்டுறவு பண்ணை மற்றும் நிலங்களை ஒருங்கிணைத்தல், தானாக முன் வருதல், சட்ட திருத்தங்கள், தானாக முன் வந்து ஏற்றுக்கொள்ளுதல், இடைத்தரகளை ஒழித்தல், நில உச்சவரம்பு. இந்த நில சீர்திருத்த சட்டங்கள் மூலயமா என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான நிலங்களை வச்சுட்டு இருந்தவங்ககிட்டலாம், அதாவது லீஸ் குத்தகைக்கு விவசாயம் செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிலம் கிடைச்சாது. அந்த அந்த முறை கீழே தான் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது அரசு சலுகை கொடுத்து தானாக முன் வந்து நிலத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காகவும், இடைத்தரகளை ஒழிக்கிறது, நில உச்சவரம்பு சட்டம், இந்த மாதிரி சட்டங்களெல்லாம் கொண்டு வந்து நில சீர்திருத்தத்தை இந்தியாவில் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. தொழில் வளர்ச்சி. இந்தியாவில் வந்து தொழில் வளர்ச்சியை வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை பண்டங்களின் தொழில்கள், மூலதன தளவாடங்களின் தொழில்கள், நுகர்வு பண்டங்களோட தொழில்கள். தொழில்களை வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அடிப்படை பண்டங்களின் தொழில்கள், 2வது மூலதன பண்டங்களின் தொழில்கள், 3வது நுகர்வு பண்டங்களின் தொழில்கள், 4வது இடைப்பண்டங்களின் தொழில்கள். அடிப்படை பண்டங்கள் கீழே என்னென்ன வரும் அப்படின்னா சிமெண்ட், ரசாயனம், பொருட்கள், உரம், இதெல்லாம் அடிப்படையினும். மூலதன தளவாடங்கள் தொழில் அப்படிங்கிறது கீழே எது வரும்னா இயந்திரங்கள், தளவாடங்கள், பொறியியல் பண்டங்கள், இதெல்லாம் வந்து மூலதன தளவாடல் தொழில்கள் கீழே வரும்.
அடுத்து நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா மிதிவண்டி, தொலைக்காட்சி, மகிழுந்து, குளிர்சாதனம், இருசக்கர வாகனம் இதெல்லாம் வந்து நுகர்வு பண்டங்களுக்கு கீழேயும், இடைவினை பண்டங்களுக்கு கீழே பெயிண்ட், பிளைவுட், பைப், குழாய் போன்ற துணை பொருட்களும் வரும். இதில் வந்து இரும்பு எஃகு தொழில் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தொழில்துறையில் முதலிடத்தில் இருக்கிறது வந்து இரும்பு எஃகு தொழில் தான். 1951 வந்து 7 மில்லியன் டன் தான் இரும்பு எஃகு தொழில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டுட்டு இருந்துச்சு. 7 மில்லியன் டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. ஆனால் 2004-5ஆம் ஆண்டு கணக்குப்படி 57 மடங்கா உயர்ந்து இந்தியாவிலோட இரும்பு எஃகு உற்பத்தி எவ்வளோ 40 மில்லியன் டன்னாக இருக்குது. இப்போத கணக்கு வந்து அதை எடுத்தா தான் தெரியும். இது வந்து பழைய கணக்குப்படியே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருக்கோம். அடுத்து நெசவு தொழில் வந்து 2004-2005 படி எத்தனைனா 4538 மீட்டர் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க துணி. சிமெண்ட் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 6% பெற்றிருக்குது. நமது நாட்டில் 365 சிறு தொழில்களும் 120 பெரிய தொழிற்சாலைகளும் வந்து உள்ளது. சிமெண்ட் தொழிற்சாலைகள். சர்க்கரை ஆலைகள் வந்து உலக அளவில் சர்க்கரை உற்பத்தியில் வந்து 15% இந்தியாட்டு இருக்குது. அடுத்தது வந்து தொழில் கொள்கைகள் வந்து இந்தியா வந்து வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிகளை வந்து தொழில் கொள்கை வந்து முக்கிய பங்காற்றுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தொழில் கொள்கையை ஃபாலோ பண்ணி தான் நாம் இப்போ இறுதியான காலகட்டத்தில் தொழில்துறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். முதல் தொழிற்கொள்கை வந்து தொழில் கொள்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்க 1948. அதுக்கடுத்தது வந்து 1951 தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1951. 1956 ஒருங்கிணைந்த தொழில் கொள்கை தீர்மானமும் 1956 அப்புறம் 1999 தொழில் கொள்கை தீர்மானம் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்தது 1977 தொழில் கொள்கை அறிக்கை. அடுத்தது 1980 மறுபடியும் ஒரு தொழில் கொள்கை தீர்மானம். 1988 ராஜீவ்காந்தி அரசு கீழே தொழில் கொள்கை அப்படிங்கிற ஒரு தொழிற்கொள்கை கொண்டு வந்தாங்க. அடுத்தது 1991 வந்து புதிய தொழிற்கொள்கை தீர்மானம் கொண்டு வந்துச்சாங்க. இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பெரும்பாலான பொருட்கள் வந்து கைவினை பொருட்களாக இருந்துச்சு. 1830 வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் கரியில் இருந்து இரும்பு தயாரிக்கும் முயற்சியில் ஏற்படுத்திட்டு இருந்திருக்காங்க. 1868 ஜாம்ஷெட்பூரில் டாடா இரும்பு எஃகு ஆலயம் வந்து நிறுவப்பட்டுச்சு. அக்காலத்தில் இருந்த பிற்போக்கு கொள்கையினால் வந்து இந்திய தொழில்துறை வந்து மெதுவாகத்தான் இருந்துச்சு. போர்களில் வந்து ஆங்கிலேயர்களை ஆதரிக்கிற இந்திய தொழில்துறை வந்து நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி. அடுத்தது சுதந்திரத்துக்கு அப்புறம் 1948 91 வரைக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் மூலிமா வந்து அடிப்படை கனரக தொழில்கள் வந்து அரசு கவனம் செலுத்தினாங்க. அதற்கப்புறம் 1956 தான் ஒரு விரிவான தொழில் கொள்கை தீர்மானம் வந்துச்சு, அறிவிக்கப்பட்டாங்க. அதுலேருந்து தான் இரும்பு எஃகு கனரக பொருட்கள் வந்து அதுக்கான திட்டமிட்டு அதனால உருவாக்குனாங்க, எப்படி வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. விவசாய தொழில்களுக்கு கவனம் செய்யப்பட்டுச்சு. இருந்தாலும் தொழில்துறை முன்னேற்றத்தை வந்து 1956 அப்புறம் தான் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது 1991 பின்னாடி என்னன்னா எல்பிஜி சீர்திருத்தங்கள் மூலம் இந்தியாவோட சந்தையை வந்து உலகளவு சந்தைக்கெல்லாம் கொண்டு வரணும்னு திட்டமிட்டு இந்திய தொழில்துறையை வந்து உலக அளவுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையுமே ஊக்குவிச்சாங்க. அரசாங்கத்தின் கொள்கை நடவடிக்கை மூலம் நாட்டில் வந்து எம்எஸ்எம்இ உந்துதல் வந்து வழங்கப்பட்டுச்சு. இது வந்து 1991 பிறகு தான். 2014-2028 வந்து இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா நேரடி அந்நிய முதலீடு அந்நிய நிறுவனங்களே வந்து இந்திய சந்தையில் வந்து தொழில் தொடங்குற அளவுக்கு இந்திய தொழில்துறை வந்து வளர்ந்து இருக்கிறது. இங்கே பல்வேறு நடவடிக்கை வந்து தொழில்துறைக்கு சாதகமாகவும் அந்நிய நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் இந்தியா வந்து நிறைய சலுகைகளை வந்து வழங்கிட்டு வராங்க. அதாவது FY 2021 உற்பத்தி துறையில் 39,539 புதிய வணிக பதிவுகளும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து
இந்தியாவில் வந்து புதிய தொடர்கள் வந்து அமைஞ்சிட்டே இருக்குது. தொழில்துறை வந்து வளர்ச்சிக்காக வந்து அரசாங்கம் சில முயற்சிகளை இணைச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை PLI, உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக PLI அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரதமரோட கதி சக்தி அப்படிங்கிறது வந்து தேசிய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி மாடல் இணைப்பு திட்டம், உட்கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்துறதா வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாகும். அடுத்து பாரத் மாலா திட்டம், வடகிழக்கு இந்தியாவில் வந்து இணைப்பு ஏற்படுத்தி தொழில்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட நோக்கம். ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து நிறைய புதுசாக தொழில்துறைகளை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது நல்லாவே வேலை செஞ்சிட்ருக்கு. அடுத்தது இந்தியாவில் வந்து தயாரிப்போம் மேக் இன் இந்தியா 2.0. இந்தியாவில் வந்து உலகளவு சந்தையை ஏற்படுத்துறதுக்காக இங்கேயே இந்திய பொருட்களையே உற்பத்தி செய்து வெளியே ஏற்றுமதி செய்வோம் அப்படிங்கிற பிரச்சாரத்தின் மூலமாக இந்த மேக் இன் இந்தியா திட்டம், இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் பிரச்சாரம், இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை கொண்டதான் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் பிரச்சாரம். முதலீட்டு திட்டங்கள், இந்தியாவின் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நிறைய முதலீட்டு திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து இதில் 2 முக்கியமான தொழில்துறையை மேம்படுத்துறதுக்காக முக்கியமாக 2 திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, சிறப்பு பொருளாதார மண்டங்கள், MSME புதுமை திட்டம். சிறப்பு பொருளாதார மண்டங்கள்னா எங்கெல்லாம் வந்து தொழில்துறைக்கு தகுந்த மாதிரி சூழல் இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அறிவித்து அங்கே தேவையான வந்து வளர்ச்சிக்கான நடவடிக்கையும் நிறைய சலுகைகளையும் வந்து அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதான் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். அதாவது பொருளாதார நடவடிக்கையை ஊக்குவிக்கவும் பொருட்கள் மற்றும் சேவைகளை ஏற்றுமையை அதிகரிக்கிறதுக்காகவும் கொண்டு வந்தது. அடுத்தது MSME அப்படிங்கிறது வந்து தலையிடாத புதுமையாக வளர்ப்பது, யோசனையும் ஆலோசனையும் கடன்களை வழங்குறதுக்காகவும் தோற்றுவிக்கப்பட்டதான் இந்த MSME புதுமையான திட்டம். இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னா, தொழில்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக அரசு கொண்டு வந்த திட்டங்கள். அடுத்தது இது ஒரு ஊரக நல சார்ந்த திட்டங்கள், அது வெல்ஃபேர் ஸ்கீம், ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். மொத்தம் ஒரு 35 எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 43 ஸ்கீம்ஸ் அப்படி கொடுத்துருக்கேன். இதிலோட ஜஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை பார்த்துக்குங்க. இது ஜிகேல யூஸ் ஆகும், எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு எந்த வருஷம் தோணுது, இதோட மெயின் எய்ம் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். ஓவரால் டீட்டெயில் வேண்டியதில்லை. இந்த ஸ்கீம்னா என்ன அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொஸ்டினில் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது நம்மளுக்கு 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் போதும், நம்ம அந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் கரெக்டாக பண்ணிடலாம். அதனால் ரொம்ப படித்தோம்னாலும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. அதனால் அதனை ஜஸ்ட்டு ஸ்கீம்னா என்ன, அதனோட யூசேஜ் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இது வந்து 2018 வந்து தொடங்கப்பட்டது. ஜன்தன் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்துக்கும் வந்து 0 பேலன்ஸ் மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதன் மூலமா அந்த கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு காப்பீடும் வழங்கப்பட்டுச்சு. இதுதான் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அடுத்தது அடல் ஓய்வூதிய திட்டம் 2015. இது வந்து ஓய்வூதிய திட்ட ஸ்கீம். அடுத்தது பச்சத் விளக்கு திட்டம், எல்இடி விளக்குகளை விலையை குறைச்சா தரதான் வந்து பச்சத் விளக்கு திட்டம். மத்திய அரசின் சுகாதார திட்டம் 1954 கொண்டு வந்தாங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மருத்துவ நல வசதிகளை ஏற்படுத்தி தரதா இதனோட முக்கிய நோக்கம். அடுத்து தீனதயாள் உபாத்தியாயா அப்படிங்கிறது 2015 கொண்டு வந்துச்சு. இதில் என்ன, இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கிராம பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வந்து 24x7, அதாவது வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் மின் விநியோகத்தை அவங்களுக்கு தடையில்லாமல் கொடுக்கணும்
அப்படிங்கிற ஒரு கொள்கையை நோக்கமாக கொண்டது தான் வந்து தீனதயாள் உபாத்தியாயா. அடுத்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015 அறிவிட்டாங்க. அரசின் தேவைகள் அனைத்தையுமே வந்து மின்னணு வடிவில் தரணும், அப்புறம் மக்களோட பண பரிமாற்றத்தை கூட மின்னணு வடிவில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சாங்க. அதான் வந்து டிஜிட்டல் இந்தியா திட்டம். அடுத்தது கிராம பந்த்ரான் திட்டம் 2007. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு சந்தையை மேம்படுத்துறதா வந்து இதனோட முக்கிய நோக்கம். அடுத்து 8வது இந்திரா ஆவாஸ் திட்டம். இந்திரா ஆவாஸ் திட்டத்தோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஊரக பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு சொந்தமான வீடு கட்டி தருவதற்கு நிதியுதவி வழங்குறதா வந்து இந்திரா ஆவாஸ் திட்டம். இந்திரா காந்தி மந்திரி தாவா சகாயோக் 2010. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 19 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு அவர்களின் முதல் 2 பிரசவத்துக்கு 4000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அடுத்தது 10வது பாயிண்ட்ஸ் என்ன, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் 1975. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் தாய்களின் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கு கொண்டு வந்த ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம். அடுத்தது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. சுய வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லலாம். 1999லேருந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுவராஜ் திட்டத்தின் கீழே இணைச்சிட்டாங்க. ஜனனி சுரக்ஷனா திட்டம் 2005. பிரசவத்துக்கு பின்னு பெண்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை சொல்லுவாங்க. இந்த ஜனனி சுரக்ஷா திட்டத்தின் மூலம் தான் இலவசமாக அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்களை வந்து வீட்டில் கொண்டு போய் இலவச ஆம்புலன்ஸ் மூலம் விடுவாங்க. இதை ஆல்ரெடி டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருந்தாங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக புதுப்பித்தல் பணிகள் 2005 வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதாவது நகரங்களில் வந்து வாழ்க்கை தரம் உள்கட்டமைப்பை ஊக்குவிப்பது இதனோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அடுத்த ஸ்கீம் கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிறது 2004 தொடங்கப்பட்டுச்சு. பின்தங்கிய பகுதிகளில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையர்களுக்கு வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு கல்வி வசதி தரது. இதுதான் எதோட நோக்கம் அப்படின்னா, கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கீமோட நோக்கம். அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது வந்து 100 நாள் வேலைப்பு திட்டம் இப்போவும் செயல்படுத்தி கொண்டு இருக்குது. நமாமி கங்கை திட்டம் 1995 கொண்டு வந்தது. அதாவது கங்கையை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது தேசிய எழுத்தறிவு திட்டம் 1988 கொண்டு வந்தாங்க. 15 முதல் 35 வயதிற்கான 15லேருந்து 35 வரை உள்ளவங்களுக்கு வயது வந்தவர்களுக்கு வந்து கல்வி அளிக்கிறதா வந்து தேசிய எழுத்தறிவு திட்டம். தேசிய ஓய்வூதிய திட்டம் 2004. இதுவும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமு. தேசிய சமூக உதவி திட்டம் வந்து 1995. வேலை வாய்ப்பின்மை, வயது முதிர்வு நோய், எதிர்பாராத நிலைகளில் குடிமக்களுக்கு வந்து உதவி செய்யணும், எதிர்பாராத நிலைமையில் ஏற்பட்டுச்சுன்னா குடிமக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் இந்த 1995 கொண்டு வந்ததான் தேசிய சமூக உதவி திட்டம். அடுத்தது பிரதம மந்திரி கிராம சதக் திட்டம் 2000. கிராமங்களுக்கு அனைத்து பருவங்களுக்கு ஏற்ற சாலையை இணைத்து தரதான் இந்த பிரதம மந்திரி கிராம சதக் திட்டத்தோட நோக்கம். பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம திட்டம். ஆதர்ஷ் கிராமம்னா மாதிரி கிராம திட்டம். மாதிரியாக சில கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு தேவையான நிதி உதவிகளையும் மேம்படுத்துறதுக்கு ஆலோசனையும் வழங்குறதா அந்த ஆதர்ஷ் கிராம திட்டம். அடுத்தது பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டமும் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி திட்டம் ரெண்டுமே வந்து காப்பீட்டு திட்டங்கள். வந்து சுரக்ஷா பீமா திட்டங்கிறது விபத்து காப்பீடும், ஜீவன் ஜோதி அப்படிங்கிறது ஆயுள் காப்பீட்டு திட்டம்.
அடுத்தது ராஜீவ் ஆவாஸ் திட்டம் 2013. இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, சேரி பகுதிகள் அற்ற இந்தியா, அதாவது குடிசை மாற்று எல்லாத்தையும் சேரிகளையும் குடிசைகளையும் மாற்றணும் அப்படிங்கிறது இது முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அடுத்தது ராஜீவ்காந்தி கிராம வித்யுதிகரான் திட்டம். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மின்சக்தியை வழங்கணும். ஊரக பகுதிகள் அனைத்து வீடுகளுக்கும் மின்சக்தியை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டது. அடுத்தது திருத்தப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1997. ஜன்தன் யோசனா வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு திட்டம், இது ஆல்ரெடி சொன்னதுதான். திறன் இந்தியா இயக்கம். ஸ்கில் இந்தியா திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் தேசிய கொள்கை. அதாவது திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் தேசிய கொள்கை. இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன். தூய்மை இந்தியா, அதாவது திறந்தவெளி கழிவறைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குறதா தூய்மை பாரத இயக்கம். தூய்மை பாரத இயக்கம் அக்டோபர் 2, 2014 தொடங்கப்பட்டுச்சு. திறந்தவெளி கழிப்பறைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். சன்சத் ஆகாஷ் கிராம யோசனா முன்மாதிரி கிராமம். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ 2005 கொண்டு வந்தது. இது பெண் குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுக்கு கல்வி கற்பது குறித்து ஒரு திட்டம். அதாவது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிறது பெண் குழந்தைகளை பாதுகாப்பு கல்வி கற்பிப்பது. ஹிருதய யோஜனானா ஹிருதய யோஜனா அப்படின்னா நாட்டோட பாரம்பரியத்தை பாதுகாத்து புத்துயிர் பெறுதல். ஹிருதய யோஜனானா நாட்டோட பாரம்பரியத்தை பாதுகாத்து புத்துயிர் பெறுதல். PM முத்ரா யோஜனா பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நிதி உதவி. உஜாலா யோஜனா மின்கட்டணத்தை குறைக்கிறதும் மானிய விலையில LED பல்பும் கொடுக்கறதா என்ன உஜாலா யோஜனா. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னதா. உதய் திட்டத்துக்கு கீழே அனைவருக்கும் மின்சாரம் வழங்குறத முதன்மை நோக்கமா கொண்டது. அடுத்தது பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி சட்டம். அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி அளிக்கிறதா என்னன்னா பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி திட்டம். அடுத்து அக்னிபாத் புதிய இராணுவ வீரர்களை நியமிப்பது அக்னிபாத். மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் பெண்களுக்கான சேமிப்பு திட்டம். PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021 ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்காக கொண்டு PM போஷா சக்தி. அடுத்து ஸ்வாமித் திட்டம் 2020 அப்படின்னா ஆளில்லா விமானங்கள் மூலம் கிராமங்களில் உள்ள சொத்துக்களை வரைபடமாக வரைந்து கிராமங்களில் பாதுகாக்கிறது பராமரிக்கிறதா ஸ்வாமித் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா அந்த கிராமங்களுக்கு எளிதாக வங்கி கடன் பெற்று கொடுக்கறதா இதனோட முக்கிய நோக்கம். அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் 2019 கொண்டு வரப்பட்டது. இதனோட முக்கிய நோக்கம் ஒவ்வொரு கிராமப்புற வீடுகளுக்கு தனிப்பட்ட குழாய்கள் மூலம் தண்ணீர் வழங்குறதா ஜல் ஜீவன் திட்டம். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்தது சமூக பொருளாதார பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட எக்கனாமிக்ஸை ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். மொத்தம் இதுக்கப்புறம் 2 வீடியோ போடுவேன். அதோட எக்கனாமிக் டாபிக் முடியுது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சேர்ந்து தனி வீடியோஸ் பார்க்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு எக்கனாமிக் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நம்மளோட சிலபஸ் படி எதில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கப்படுதோ அந்த யூனிட்டுகளை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மியான யூனிட்டுகளுக்கு முக்கியத்துவம் அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.